நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, வாராகியை தொழலாமா, வாராகியை நமஸ்காரம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அம்பாளுடைய பஞ்சபானத்திலிருந்து ராஜராஜேஸ்வரியை நீ நமஸ்காரம் செய்யும் போதே வாராகியை நமஸ்காரம் செய்தது மாதிரி தான். ஏனென்றால் வாராகி வேற இல்லை, ராஜராஜேஸ்வரி வேற இல்லை, ராஜராஜேஸ்வரியுடைய பஞ்சபானத்திலிருந்து வந்தவ. அப்படிங்கிறச்ச இன்னொரு சமாச்சாரத்தையும் நான் சொல்கிறேன். வாராகியை நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருந்தேன்னா, நீ தியானம் பண்ணும்போது இன்னொன்று நினைக்கணும். ஒரு ஆயிரக்கணக்கான குதிரைகள் புடைசூழ நடுவிலே வாராகி வருகிறாள். அவள் வருகிற குதிரை சகப்பாக இருக்கிறது. அவள் ஏறிக்கொண்டு வருகிற குதிரை சகப்பாக இருக்கிறது. அந்த மாதிரி தியானம் பண்ணா கூட வாராகி நிறைய நிறைய கொடுத்துட்றா, நிறைய. அதான் நான் சொன்னேன்னு, இங்கே இருக்கிறவங்க வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நான் தனித்தனியாக மெசேஜ் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு சேர சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் என்னென்னா, இந்த ஜிரும்பிணி தேவதை